Hello friends, welcome to VLN IAS. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஜூன் 6th and 7th 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட PDF நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எலெக்ஷன் ரிசல்ட் வீக் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே அந்த எலெக்ஷன் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் தான் நிறைய வந்திருக்கு. ஸோ சில ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் நம்மளோட எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்பவுமே முக்கியமான ஆர்டிகல், அதை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் பேஜில் அந்த ஆர்டிகல் இது. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கர்நாடகா ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் ரிலீஸ் ஆஃப் கன்விக்ட் ஆன் பரோல் டு ஃபுல்ஃபில் வாய்ஸ் கான்ஜுகல் ரைட் டு ஹேவ் ப்ரோஜனி அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ கர்நாடகா ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கன்விக்டோட அவங்களோட ஒய்ஃபோட கான்ஜுகல் ரைட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக இந்த கன்விக்டை பரோல்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து எதுக்காக இந்த ஆர்டிகல் வந்து நமக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்விக்டோட பரோல் ரிலேட்டடாக ஆல்ரெடி UPSC ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தெர் இஸ் அ ஹை சான்ஸ் ஸோ இதுலேயே மோடிஃபைடு வேர்ஷனாக நமக்கு கொஸ்டினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ 2021 ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா UPSC கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, with reference to India, consider the following statement. So statement 1, when a prisoner makes out a sufficient case, parole cannot be denied to such prisoner because it becomes a matter of his or her ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம பேசிக்காக நியூஸ் பேப்பர் படித்தாலே இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். சி ஜஸ்ட் அ காமன் சென்ஸ். ஓகே, இஃப் இட் இஸ் கன்விக்டோட ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதில் நிறைய லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரும். எல்லா டைப் ஆஃப் கிரிமினலும் என்ன பண்ணுவாங்க, பரோல் வந்து அப்ளை பண்ணிட்டு ஜாலியாக வெளியே போயிட்டு வருவாங்க. ஓகே, ஸோ அப்போது இது வந்து ரைட்டாக இருக்காது. ஏன்னா ஸோ இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இதை எலிமினேட் பண்ணிட்டோம்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹேவ் தேர் ஓன் பிரிசன் ரிலீஸ் ஆன் பரோல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து டெஃபினெட்லி ரைட். இப்போ நம்ம பேசிக்காக பாலிட்டி படிச்சிருந்தோம்னா நமக்கு வந்து தெரியும் த பிரிசன்ஸ் எல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்ல வரும் அப்படின்றது தெரியும். அப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல வர்றப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பரோலுக்குன்னு செட்டன் ரூல்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்து இட்ஸ் அ காமன் சென்ஸ். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ரைட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை எலிமினேட் பண்ணிடலாம். இதை ரைட்டுன்னு எடுத்துட்டோம்னா வில் கெட் தி ஆன்சர் 2 only. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இட் இஸ் நாட் கன்விக்ஸ் ரைட். ஓகே, அந்த பர்சனோட ரைட் கிடையாது அப்படின்றது வந்து இங்கே நம்ம வேலிடா எடுத்திருக்கோம். ஏன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள் ஆர்டிகிள். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கர்நாடகா ஹைகோர்ட் வந்து அந்த கன்விக்டுக்கு ரைட் கிடையாது பரோல் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு. பட் அந்த கன்விக்டோட ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கான்ஜுகல் ரைட் இருக்கு. இப்போ இந்த கான்ஜுகல் ரைட் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட், இந்த பர்டிகுலர் இஷ்யூவை டீல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்டாச்சூட்டும் கிடையாது. அதாவது இந்த ஜெயிலில் இருக்கிறப்போ அந்த கன்விக்டோட கான்ஜுகல் ரைட்டை டீல் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஸ்டாச்சூட்டும் கிடையாது, லாவும் இந்தியாவில் கிடையாது. பட் இப்போ இந்த கான்ஜுகல் ரைட்ஸை டீல் பண்ணுறதுக்கு அதர் ஆக்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இருக்கு. ஏன்னா அதுலலாம் கான்ஜுகல் ரைட் பற்றி டீல் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பிரிசன் அண்ட் பரோல் ரிலேட்டடாக இந்தியாவில் எந்த லாவும் இல்லை. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கர்நாடகா ஹைகோர்ட் வந்து அந்த கன்விக்டோட ஒய்ஃபோட ரைட்டை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, கன்விக்டுக்கு பரோல் கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த கன்விக்டோட ஒய்ஃபோட கான்ஜுகல் ரைட்டுக்காக மட்டும் கிரவுண்டாக வச்சு இந்த ஆர்டர் வந்து அவங்க கொடுக்கல. அந்த அவரோட அந்த கன்விக்டோட மதருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எயில்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காகவும் பரோல் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இது கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் கிரவுண்டாக சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிகல் வந்து நமக்கு ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிகல். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித் பேட் நியூஸ் ஃப்ரம் கெசினி இஸ் டார்க் மேட்டர்ஸ் மெயின் ரைவல் தியரி டெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஃபிசிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸில் ரொம்பவுமே ஒரு மிஸ்டீரியஸான டாபிக் இது. ஓகே, அண்ட் நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்லையும் இது ஒரு முக்கியமான டாபிக் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கோல்டி லாக் ஜோன் பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அண்ட் கேலக்ஸி, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில். ஓகே, ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி வந்து நல்லா இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம கான்செப்சுவல் கிளாரிட்டியை டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இது. ஸோ இந்த ஆர்டிக்கல் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து டார்க் மேட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். சரி, நம்ம வந்து கிராவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி வச்சு தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி படி பார்த்தீங்க அப்படின்னா, 2 ஆப்ஜெக்ட் வந்து ஓகே ஸ்பேஸ்ல 2 ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட மாஸ், அதோட டிஸ்டன்ஸ் பொறுத்து ஒன்னோட ஒன்று
அட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம், கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதை தான் நியூட்டன் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, த லா ஆஃப் கிராவிட்டியில வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ மாஸ் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஃபேக்டர் இந்த கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்மளோட கேலக்ஸி இருக்கு இல்லையா, இந்த கேலக்ஸி வந்து பிரிஞ்சு போயிடணும். ஏன் பிரிஞ்சு போயிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நியூட்டன்ஸோட லா ஆஃப் கிராவிட்டி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ கேலக்ஸி வந்து ஸ்லோவா சுத்தணும், அப்புறம் ஸ்டார்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று பிரிஞ்சு போயிடணும். ஏன் அப்படின்னா நம்ம நம்ம கேலக்சியில இருக்கிற மாஸ் அவ்வளவுதான், கம்மியான மாஸ் தான் இருக்கு. ஏன்னா அப்படின்றப்போ ஒன்னோட ஒன்றும் அட்ராக்ட் பண்ணாது ஸ்டார்ஸ். அதனால என்ன பண்ணிடணும், ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போயிடணும். ஆனா பிரிஞ்சு போகல. ஸோ பிரிஞ்சும் போகல, கேலக்சியோட அந்த ரொட்டேஷன் ஸ்பீடு இருக்கு பாத்தீங்களா, அது குறையவும் இல்லை, அது கூடிட்டே தான் போகுது. அப்போ நம்ம நியூட்டனோட இந்த லா ஆஃப் கிராவிட்டி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அனாமலி நடக்குது இல்லையா. அப்போ இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, இந்த லா வேலிடு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த லாவை நம்மளோட சோலார் சிஸ்டம்ல நம்ம அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இது கரெக்டா இருக்கு, கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனா அதை நம்மளோட கேலக்சியில அப்ளை பண்ணோம் அப்படின்னா சரி ஆகல. அப்போ இதை எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்றது அப்படின்னா, அப்போ நமக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு கேலக்சியை ஒன்னா டிஸ்இன்டகிரேட் ஆகாம புடிச்சு வைக்கிறதுக்கு இனஃப் கிராவிட்டி வந்து கொடுக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா விசிபிள் மேட்டர் இருக்கு இல்லையா, நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய மேட்டர், ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 5% தான் நம்மளோட இருக்கும். ஏன்னா நம்மளோட கேலக்சியில ரெஸ்ட் ஆஃப் த திங் வந்து பாத்தீங்க 95%க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா டார்க் மேட்டரா இருந்தா மட்டும்தான், சம்திங் இருந்தா மட்டும்தான் இந்த கேலக்சி வந்து இன்டகிரேட்டடா இருக்கும், இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும். இதை தான் டார்க் மேட்டரை வந்து நம்ம தியரி மூலியமா எக்ஸ்பிளைன் பண்றோம். ஆனா நம்ம இது வரைக்கும் டார்க் மேட்டரை பார்த்தது இல்ல. பட் என்னன்னா சம்திங் இஸ் தேர் அப்படின்னு தெரியும். ஓகே, என்னவோ ஒன்று இருக்கு, ஆனா அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அப்போ இந்த அனாமலி இருக்கு இல்லையா, இப்போ நியூட்டன்ஸோட லா ஆஃப் கிராவிட்டி அப்ளை பண்ணோம் அப்படின்னா கேலக்சி வந்து பிச்சுக்கிட்டு போகணும், ஆனா பிச்சு போகல. அப்போ இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய தியரிஸ் இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு தியரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மாண்ட் தியரி. ஸோ இதை வந்து இஸ்ரேலி சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, இதை ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. இது வரைக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எஃபெக்டிவ் கவுண்டர் தியரி. அதாவது இந்த டார்க் மேட்டர் தியரி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு வந்து எஃபெக்டிவான ஒரு கவுண்டர் தியரி வந்து இதுதான். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம சாட்டனோட ஆர்பிட்டை வந்து நம்ம சுத்த விட்டுட்டு இருந்தோம். ஏன்னா 2017 வந்து சாட்டனோட சர்ஃபேஸ்ல இதை வந்து கிராஸ் பண்ண வச்சோம். ஏன்னா அதோட மிஷன் வந்து முடிஞ்சது 2017. இப்போ அந்த கசினில இருந்து நம்ம சில டேட்டாஸ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த டேட்டாவெல்லாம் இவ்வளவு நாள் ஸ்டடி பண்ணாங்க. ஸோ அப்போ அதை ஸ்டடி பண்ணதுல தான் நமக்கு தெரியுது அப்படி என்ன அப்படின்னா, நம்மளோட சோலார் சிஸ்டம்லயே இந்த மாண்ட் தியரி இருக்கு பார்த்தீங்களா, இட் ஃபெயில்ஸ். ஓகே, அப்படின்றப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளோட கேலக்சியில வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்போ நம்மளோட சோலார் சிஸ்டம்லயும் இந்த தியரி வந்து ஃபெயில் ஆயிருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா அதர் எவிடன்ஸும் கொடுத்துருக்காங்க. லைக் வந்து இப்போ இந்த மாண்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா பைனரி ஸ்டார்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, ஓகே, அது வந்து அப்படி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில எவிடன்சஸும் கொடுத்துருக்காங்க, அதர் எவிடன்சஸும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ இந்த டார்க் மேட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டார்க் மேட்டர் தியரி, இதுக்கு இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரைவலே கிடையாது. ஓகே, ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கிளில் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து ஆஸ்ட்ரோஃபிசிக், இந்த நம்மளோட இந்த காஸ்மாலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி. ஓகே, ஸோ that's all about this article. நெக்ஸ்ட் வந்து June 7th 2024 ஆர்டிக்கல் பார்க்கலாம். இதில் ஒரு 2 ஆர்டிக்கல் மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டிய ஆர்டிக்கல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எடிட்டோரியல் ஆர்டிக்கல் இது. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெல்த் ரெகுலேஷன்ஸ் நீட் அ பேஸ் டு டாப் அப்ரோச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு பிரைவேட் நியோநாட்டல் கேர் ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபயர் இன்சிடென்ட் நடந்து சில குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஹாஸ்பிட்டலோட நெக்லிஜென்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸோட நெக்லிஜென்ஸ் கூட காரணம். ஓகே, அப்போ இது வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோட ஃபெயிலியராவோ இல்லை அத்தாரிட்டிஸோட ஃபெயிலியராவோ மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. இது ஓவராலாக ஹெல்த் கேர் சிஸ்டமோட ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஃபெயிலியர். ஓகே, அப்போ இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம்ல என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு, அந்த சேலஞ்சஸை எப்படி வந்து நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் பேஸ்ட் ஆர்டிக்கல் இது. ஸோ இது வந்து நம்மளோட எக்ஸாமுக்கு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபெயிலியர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹெல்த் கேர் சிஸ்டம் ஃபெயிலியர், ரெகுலேட்டரி ஃபெயிலியர். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் அப்ரூவல்ஸ் ஒரு சேலஞ்சாக இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்ரியாலிஸ்டிக் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ நம்மளோட ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க், அதாவது ஹெல்த் கேர் சிஸ்டமோட ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்
அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 2010 இருக்கு அண்ட் இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குறை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இது வந்து ப்ராக்டிக்கலா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை கொண்டு வந்தாலுமே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இன்னும் அடாப்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல சில ப்ராக்டிகாலிட்டி இருக்குது. ஏன்னா ஸ்டேட்ஸ் வந்து அதர் ஸ்டேக் ஹோல்ஸோட டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல வந்து கஷ்டமாக இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே இதை அடாப்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ரியாலிஸ்டிக் ஸ்டாண்டர்ட் கூட ஒரு காரணம். ஏன்னா அது வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்தியாவோட ஹெல்த் கேர் சிஸ்டமோட நேச்சரை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டு ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாரும் இருக்குது, பப்ளிக் ஹெல்த் கேர் செக்டாரும் இருக்குது நம்ம இதில். ஸோ கவர்மெண்ட்டும் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து ஒன்றா இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம சில டேட்டாஸ் வந்து நம்ம வச்சு பார்க்குறப்ப என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னா, அதிகமான அவுட் பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட் பண்ணி அனுப்புறதுல இந்த ஹெல்த் கேர் சிஸ்டமில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸோ அப்போ இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை வந்து நம்ம வந்து அப்படியே ஒதுக்கி வைக்க முடியாது, அவங்கள வந்து தனியாக இது பண்ணிடக்கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டரி பயாஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு ரெகுலேஷன்ஸ் கிடையாது, பட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரெகுலேட்டரி பயாஸ் இருக்குது. ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா அது ரொம்ப டிலே ஆகும். ஸோ ரெகுலேட்டரி டிலே இருக்குது. ஏன்னா அப்புறம் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் ரெகுலேஷன்ஸ்னால் எதை மீன் பண்ணுறாங்கன்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், கார்பரேட் லெவல் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது, சின்ன சிங்கிள் டாக்டர் மட்டும் இருக்கிற கிளினிக் லெவல் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. அப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட்டான ரெகுலேஷன் வேணும். ஆனால் எல்லாருக்குமே ஒரே மாதிரி ரெகுலேஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதை கூட ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கிற அந்த சிஸ்டம் ஃபெயிலியருக்கு. ஓகே, அப்போ இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஒரு ப்ராக்டிக்கலான கைட்லைன்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ணணும். ஓகே, ப்ராக்டிக்கலாக இருக்கணும், எல்லா ஸ்டேக் ஹோல்டரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ப்ராக்டிக்கல் கைட்லைன் இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன்டான ரெகுலேட்டரி ப்ராசஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்ரூவல்ஸ் எல்லாமே என்ன ஃபாஸ்ட்டாக நடக்கணும், ஏன்னா எந்த விதமான ஹேர்டில்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் லைன்டான ரெகுலேட்டரி ப்ராசஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். அந்த சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் கூட என்ன பண்ணக்கூடாது, அவங்க வந்து பர்டனை ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, ரெகுலேஷன்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். இன்க்ளூசிவ் ஃபார்முலேஷன்ஸ் இருக்கணும். ஸோ இன்க்ளூசிவ் ஃபார்முலேஷன்ஸ் இந்த சென்ஸ், சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் கூட என்ன பண்ணக்கூடாது, அவங்கள வந்து நம்ம வந்து அலூஃபாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது. அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து மோர் இன்க்ளூசிவாக இருக்கணும். ஓகே, செப்பரேட் ட்ரீட்மெண்ட் இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி. அண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சரியாக பண்ணோம் அப்படின்னா இது மூலியமாக நம்மளால ப்ரைமரி ஹெல்த் கேரை வந்து என்ன பண்ண முடியும், இன்னும் எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஏன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் அதிகமாக என்ன பண்ணுறாங்க, அவங்களும் நம்மளோட இதை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கேர் சிஸ்டமில் மேஜர் பிளேயராக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ப்ரைமரி கேரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இனிமே நிறைய பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சர்டன் பாலிசி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ஃபுட் ப்ரைசஸ் லைக்லி ஸ்பெட் அப் இன் மே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம வந்து இதை இனஃப் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷனில் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி த டாப் வெஜிடபிள், ஓகே, டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ, இதோட இன்க்ரீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன்லேயே மெயின் கீ டிரைவர், அதை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு. ஓகே, அது போக இன்னும் சில நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து யாரோடதுன்னா கிறிசில் ஃபுட் பிளேட், ஓகே, காஸ்ட் ட்ராக்கர். ஸோ அவங்களோட ஃபைண்டிங் இது. பட் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து எப்படி நம்மளை இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் இதை வந்து இப்போவே நம்ம இதை கவனிக்கல அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு காஸ் ஹியூஜ் ப்ராப்ளம் ஃபார் ஆர் எக்கானமி. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆர்டிக்கல் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கலாக இருந்தது. ஸோ அதை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் தேட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.